வெல்கம் டு ட்ரெண்ட்ஸோட சூர்யாவோட ஃபேமிலியில் ஆம புகுந்த மாதிரி ஞானவேல் ராஜா புகுந்திருக்காரு. ஞானவேல் ராஜானால சூர்யாவோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய கெட்ட பேர்னு தானு லாஸ்ட்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. சூர்யா நந்தா மௌனம் பேசியதே, காக்கா காக்கா, பிதாமகன், பேரழகன், ஆயுத எழுத்து, கஜினி, வாரணமாயிரம், அயன்னு நிறைய நல்ல படங்களில் ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்காரு. இப்போ சொன்ன எல்லா படங்களுமே தமிழ்நாடுல பெரிய ஹிட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் ஞானவேல் ராஜா சூர்யாவோட ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அடுத்து சிங்கம் 1, சிங்கம் 2 இந்த 2 படங்களை தவிர வேற எந்த ஒரு படமுமே தமிழ்நாடுல சூர்யாவுக்கு பெரிய ஹிட்டை கொடுக்கல. அதே மாதிரி கார்த்திக்கும் ஞானவேல் ராஜாவோட ப்ரொடக்ஷன்ல பருத்தி வீரன் படத்தை தவிர வேற எந்த ஒரு படமுமே பெரிய ஹிட் ஆகல. அலெக்ஸ் பாண்டியன், ஆலினால் அழகராஜா, பிரியாணி மாதிரியான படங்கள் பெரிய ஃப்ளாப் ஆயிருக்கு. மெட்ராஸ் ஏ சென்டர்ல ஹிட் ஆனாலும் பிசி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸ்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கொம்பன் பிசியில் ஹிட் ஆனாலும் ஏ சென்டர்ல படம் ஃப்ளாப் ஆயிருக்கு. சிங்கம் 3யோட ரிலீஸ்க்கு முன்னாடி சூர்யாவை எல்லா ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிங்கம் 3 ப்ரெஸ் மீட்ல ரஜினிக்கு அடுத்து சூர்யாவுக்கு தான் பெரிய மார்க்கெட் இருக்கிறதா ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தாரு. விஜய் அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு லாஸ்ட் 2 மந்த்ஸாக சூர்யாவை பிடிக்காம போனதுக்கு ஒரு பெரிய ரீசன் ஞானவேல் ராஜாவோட இந்த ஸ்பீச்னு தான் சொல்லணும். சூர்யாவோட ஃபேன்ஸ் சூர்யாட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வாரணமாயிரம்ல பார்த்த சூர்யாவோட ஆக்டிங்கை இப்போ நாம பார்க்கணும், மௌனம் பேசியதில் பார்த்த சூர்யாவோட ஆக்டிங்கை இப்போ நாம பார்க்கணும்னு தான். ஞானவேல் ராஜாவோட ப்ரொடக்ஷன்ல இருந்து சூர்யா கம்ப்ளீட்டா வெளியே வந்தா கண்டிப்பா சூர்யாவோட பழைய பர்ஃபார்மன்ஸை நாம பார்க்கலாம். சூர்யாவுக்கு 2000ல இருந்து 2010 வரைக்கும் நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு. ரொம்ப கம்மியான படங்கள் தான் ஃப்ளாப் ஆயிருக்கு. ஆனால் 2010க்கு அடுத்து நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன் ஞானவேல் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.